அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எதனால இந்த லட்டு மேட்ரு கேட்டாலே எல்லாரும் பயந்து சாவுறீங்க அப்படின்னு தமிழ் நடிகர்களை நேரடியாகவே சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா காட்டமான கேள்விகளை கேட்டிருக்காரு. இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திருப்பதியோடைய லட்டுல மாட்டுடைய கொழுப்பு கலந்து தான் செய்யறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வார காலமாக எல்லா வலைதளங்களிலுமே அதிகப்படியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். குறிப்பாக தமிழ் நடிகர்கள் ஒரு சில பேர் இந்த லட்டு விஷயம் கேட்டாலே பயந்து ஓடக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு முதல் முக்கிய காரணமே ஆந்திராவுடைய துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்தி அவர்கள் லட்டு குறித்து பேசிய ஒரு பேச்சுக்கு லட்டு குறித்து காமெடி யாரும் பண்ண வேணாம், இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னும் ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்லியிருந்தாரு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்தி இந்த வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்திலேயே மன்னிப்பு கேட்டு ட்வீட் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் தமிழக மக்களை ரொம்பவே தலைகுனிய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நடிகர் கார்த்தி பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் முக்கியம் அப்படின்ற காரணத்தினால எல்லா இடங்கள்லையுமே தெலுங்கு நடிகர்களுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் நிறைய சொம்பு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சூழலில் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்தியும் சூர்யாவும் எதனால மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இவங்களுக்கு சாதகமாக பேசிய போது கூட நடிகர் கார்த்தியும் சூர்யாவும் இது குறித்து எந்த விஷயமும் பேசல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தற்போது ஏர்போர்ட்ல இருந்து வந்த ரஜினிகாந்திடம் செய்தியாளர்கள் லட்டு குறித்து என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டபோது நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு வேக வேகமாக போயிருந்தது தமிழ் மக்களை ரொம்பவே கொதிப்படைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதனால இந்த லட்டு விவகாரம் வந்தாலே எல்லாரும் பயந்து ஓடுறீங்க அப்படின்னும் நம்ம தமிழ் நடிகர்களுக்கு யாருக்கும் துணிச்சலே இல்லையா அப்படின்னு ரொம்பவே தலைகுனிவாக இருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம சில நடிகர்கள் மேல காட்டமும் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.